என்னடா முதுகு எதுக்கு நான் வலிக்குது? இல்லை தலைவர் வந்தார், எந்திரிச்சு வணக்கம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு தலைவர் வராருங்க, எந்திரிச்சிட்டேன். இப்படியே 38-40 பேர் எந்திரிக்கிறேன். அவ்வளோ தலைவர் இருக்காங்கண்ணே. இப்போ பார்த்தா 234 பேர் இருக்காங்கண்ணே. நம்மளாம் உழைக்கிறதே வேஸ்டி. ஆனால் 234 தொகுதிக்கு அவங்களே ஆள் வச்சிருக்காங்க. ஆனால் அன்பு சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே, என்னதான் உழைச்சாலும் நீங்க அந்த முதலமைச்சர் பதவிக்கு வரவே முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் நீங்கள் முதல்வராகலாம், நீங்கள் முதலமைச்சராகலாம். ஏன்னா இங்க எந்த ஒரு குடும்ப அரசியலும் கிடையாது. உண்மை, உழைப்பு, நேர்மை, தர்மம், மக்கள் சேவை, அதை மட்டும்தான் இந்த கட்சியில் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இங்கு குடும்ப அரசியலுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கு உழைத்தால் தான் பதவி, உழைப்பவருக்கு தான் பதவி, செயல்படுவதற்கு தான் பதவி என்ற நிலையை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 18 மாதம் ஆகிவிட்டது. என் தோழர்கள் அனைவரும் அமைதியாக இட்ட கட்டளையை செவிசாய்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கும் புரிந்து விட்டது.